ஸோ வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றில் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ அந்த மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் குட் பேட் அக்லி மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, குட் பேட் அக்லி ஆதி ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் அஜித்குமார் சார் ஹீரோவை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக இந்த படம் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் 35+ இருக்கிற ஆடியன்ஸ், சேம் டைம் இந்த படத்தை ரொம்ப சினிமாவை லேயர் வைஸ் பிரித்து பார்க்குறவங்க அண்ட் ரொம்ப லாஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறவங்க, டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா படத்தில் லாஜிக்ங்கிறது சுத்தமாகவே இல்லை. எஸ், இது ஒரு மாஸ் மசாலா ஃபிலிம். ஸோ அதுக்கான அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டிங்கிற விஷயத்த ரொம்பவே எடுத்துட்டாங்களோ அப்படின்னுங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பட் அதுவும் ஒன்றாவது நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பார்க்கணுன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கம்பேர்ட் டு செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் படத்தோட டெம்ப்ளேட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, மார்க் ஆண்டனி அது எந்த டெம்ப்ளேட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மூவியும் இருக்குது. பட் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்குமே அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகலை, அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்னு தான் சொல்லி ஆகணுங்க. அண்ட் படத்தில் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமோ. அண்ட் சேம் டைம் இது மாஸ் மசாலா ஃபிலிம். ஸோ நீங்கள் லாஜிக் எடுக்கவே இல்லை, அது ஓகே. பட் அந்த மாஸ் சீன்ஸ்க்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ஒரு விஷயம் இருக்குது, அதை இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமோ. ஏன்னா அது லிட்ரலி எனக்கு கொஞ்சம் ஆடாக தாங்க இருந்துச்சு. அது பர்ஃபெக்டாக பண்ணலையோங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுவுமே இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த படத்தில் மேஜர் நெகட்டிவாக இந்த காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ், 35+ இருக்கிறவங்க அண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகாது, அது சொல்லிடுறேங்க. ஸோ இதுதான் நான் படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, இது நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபியூச்சரில் இது ட்ரால் மெட்டீரியலாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னா இந்த அஜித்குமார் சாரோட டான்ஸ்லாம், ஆமாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அவரால் ஃபுல் டைம் டான்ஸராக பார்க்க முடியறதில்ல. அவர் பொட்டன்ஷியல் கொடுத்தாலுமே அது அவுட்புட்டாக வெளியே வர மாட்டேங்குது. அது ஒரு ஃபேக்ட், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு ஃபுல் டைம் டான்ஸராக அவர் ஆடிருக்காரு. அது அஜித்குமார் சார் ஃபேன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு தியேட்டர் செலிப்ரேஷனாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் காமன் ஆடியன்ஸாக, ஜென்ரல் ஆடியன்ஸை பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்குமே அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தாங்க நான் சொல்லியே ஆகணும். யா அண்ட் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா இந்த படத்தில் ஸ்டோரியே இல்லை, நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸ்டோரிக்குமே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் சேம் டைம் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் நிறையாவே இருக்குது இந்த படத்தில். அண்ட் கேரக்டர் யூசேஜ்ங்கிற விஷயமும் இந்த படத்தில் இல்லை. இது பியூர் அண்ட் பியூர் ஏகே சார் அண்ட் ஏகே சார் ஃபேன்ஸுக்கான படமாக தான் இது இருக்குது. யா ஸோ அப்படி சொல்லும் போது இதெல்லாம் தான் அங்கே நெகட்டிவ்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் டைரக்டர் ஆதி ரவிச்சந்திரன் தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஓஜி ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு இந்த மூவி மூலிமா நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அஜித்குமார் சார் ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, என்ன பண்ணால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ன ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேன் பாயாக இருந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ஆதி ரவிச்சந்திரன் அவரோட ஃபேன் பாய் சம்பவம் தான். எஸ், ஸோ அது இந்த படத்தோட பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், எத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உடைச்சாருன்னு சத்தியமாக தெரிலங்க. அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டார், தீயா இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படத்தோட சக்ஸஸுக்கும் அவரும் ஒன் ஆஃப் த மேஜர் ரோலாக இருக்கார். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித்குமார் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், மாஸ் சீன்ஸுக்கெல்லாம் அவர் ஒரு விஷயத்த கொஞ்சம் கிராஃப் ஏற்றி ஒன்று பண்ணுறாரு, ஒரு மேஜிக் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். எமோஷனல் சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக அவரோட பர்ஃபார்மன்ஸில் உடன்பாடு இல்லை. பட் மாஸ் சீன்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. அண்ட் படத்தில் இன்னொரு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. அது லிஸ்ட் டவுனே பண்ண முடியாத அளவுக்கு நிறையா கேரக்டர்ஸ் படத்தில் வந்துகிட்டே இருக்காங்க. பட் அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அந்த விஷயம் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல், கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு இந்த மூவிக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவாக இதுதாங்க படத்தோட மெயின் பாசிட்டிவே. ஏன் அப்படின்னா படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் தான் படமாக இருக்குது.
எஸ், ஏன்னா ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கும் இந்த அஜித்குமார் சாரோட பழைய படத்துலேருந்து வர ரெஃபரன்ஸ் அண்ட் பழைய சாங்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாங்ஸும் சரி, சில பட கேமியோஸும் சரி, எல்லாமே படத்தை இன்னும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, செலிப்ரேட் பண்ணுற மாதிரி என்கேஜிங்காக வச்சிருக்கு. ஸோ அதுவும் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குன்னு. ஆமாங்க, எஸ், இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே. இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் காமன் ஆடியன்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஏகே சார் ஃபேனுக்கு இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம். கண்டிப்பாக அஜித்குமார் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ யா, இதுதாங்க இந்த குட் பேட் அக்லி. நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஸோ see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutre.